ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்போ இருக்கீங்க? குட் ஆஃப்டர்நூன். நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். எல்லாம் குளிச்சு ரெடி ஆகிட்டு ஓனருக்கு சாப்பாடு வாங்குறதுக்காக போய்கிட்டு இருக்கிறேன். போய் காரை போய் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும். ரூம்லேருந்து இப்போ தான் கிளம்புனேன். போயிட்டு அங்கே போய் சாப்பாடு வாங்கிட்டு ஒரு 5 மணிக்கெலாம் வர சொல்லி எனக்கு நேற்று நைட்டே சொல்லிட்டாரு. இதுதான் தம்மாம்லேருந்து ரியாத்துக்கே வந்தேன். அதனால் டயர்டாக இன்னைக்கு தூங்கிட்டேன். ஸோ போய் காரை போய் ஃபஸ்ட்டு வார்ம் அப் பண்ணுவோம். நம்ம கார் இங்கே இருக்குது. ஸ்டார்ட் பண்ணி விட்டு கொஞ்ச நாள் ஹீட் ஆகுனா தான் வண்டி கொஞ்சம் ஓட்டம், இல்லைன்னா ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்துடும். நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட். சரியான வெயில், அப்பா பயங்கர சூடா இருக்கு. வண்டியில ஃபுல்லா குப்பையா இருக்கு. குப்பையெல்லாம் எடுத்து போடணும். நம்ம சேனல் புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சவுதியில நிறைய விளாக் போட்டுட்டு இருக்கோம். டெய்லி விளாக் இன்ட்ரெஸ்டிங்கா ஏதாவது போட்டுட்டு தான் இருக்கிறேன். உங்களால முடிஞ்ச சப்போர்ட் எனக்கு கொடுங்க. வாங்க போலாம். நம்ம இந்த பிரிட்ஜுக்கு கீழே தான் யூட்டர் அடிக்கணும். யூட்டர் அடிச்சுதான் அந்த சாப்பாடு கடைக்கு நம்ம ஆல்ரெடி போன் அடிச்சு சொல்லியாச்சு. நம்ம அங்க போய் வாங்கிட்டு வர வேண்டியதுதான் காசை கொடுத்துட்டு. இந்த பிரிட்ஜு கீழே தான் யூட்டர் அடிக்கணும். இதான் மலிக் சல்மான் சொல்லுவாங்க. ஏர்போர்ட் ரோடு இதுக்கு கீழே போற ரோடு. லெஃப்ட்ல இப்ப நம்ம திரும்புறோம்ல, இதே வழிதான். நம்ம ரைட்ல திரும்பி போயிடுவோம். இது ஒரே ரோடு, லெஃப்ட்ல அப்படியே போவோம். ஏர்போர்ட்டுக்கு தான் நேரா போவோம். இந்த ரோடு பாத்தீங்கன்னாவே தெரியும். நம்ம ரைட்ல போயிடுவோம். ரைட்ல தான் இந்த ஹோட்டல் பக்கம் போற வழி இருக்குது. போய் நம்ம சாப்பாடு வாங்கிட்டு வரணும். நான் இன்னும் சாப்பிடலங்க. ஆக்சுவலா நம்ம இன்னும் சாப்பிடல. நம்ம போய் சாப்பிட்றதுக்கு லேட் ஆயிடும். இவ்வளவு நேரம் விட்டுட்டேன். தூங்கி எந்திரிச்சு வீட்டுக்கெல்லாம் ஒய்ஃப்லாம் பேசிக்கிட்டு இருந்ததுனால நம்ம சாப்பிடல இவ்வளவு நேரம். அதனால இப்பதான் நம்ம சாப்பிட்றோம். அதனால சும்மா ஒரு சாக்லேட் மட்டும் வாங்கிக்கிட்டேன். சும்மா சாக்லேட் சும்மா சாப்பிட்டுக்குவேன். இடையில இந்த பச்சா திடீர்னு சாக்லேட் உட்காந்து சாப்பிட்டுக்குவேன். அதனால சாக்லேட் மட்டும் வாங்கிக்கிட்டேன். நம்ம ஹோட்டல் கிட்ட வந்தாச்சுங்க. அதுதான் ஹோட்டலு அங்க இருக்குது. அதுதான் அந்த பில்டிங் தான் ஹோட்டலு. இங்கதான் எப்போதுமே சாப்பாடு வாங்குவார். நம்மளோட வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா, தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நம்ம ஓனர் எப்போதுமே இங்கதான் சாப்பாடு வாங்குவாரு. இங்க வந்தா சாப்பாடு வாங்குவோம். பக்கத்துலயே ஜிம் இருக்கு. நம்மளுக்கு இது ஜிம், இந்த மூடி இருக்கிறதே ஜிம் தான். நம்மளுக்கு சொல்லவே வேணாம். ஜிம்னாவே ரொம்ப லவ், அவ்வளவு பிடிக்கும் ஜிம்மு. வாங்க நம்ம ஹோட்டலுக்கு போலாம். இதுதான் ஹோட்டலு. பேட் சிம் சொல்லுவாங்க. இங்க ஓனர் வந்து சாப்பாடு எப்போதும் வாங்க வருவாரு. இதுதான் அந்த ஹோட்டலு. பலாலைட்னு சொல்லிட்டு ஒரு டிஷ் வாங்குவார் என் ஓனர் எப்போதும். அது வந்து ஒரு சேமியால முட்டை வச்ச டிஷ்ஷு. அதான் எப்போதும் வாங்குவாரு. அவ்வளவுதாங்க, ஓனருக்கு சாப்பாடு வாங்கிட்டோம். இப்ப நேரா கார் எடுத்துட்டு ஓனர் ரூமுக்கு போகணும். கரெக்டா 5 மணிக்கெல்லாம் அவர் அப்பார்ட்மெண்ட்டுக்கு இருக்கணும். அவர் போன் அடிச்சிடணும். ஏன்னா அவர் ஒரு டைம் வச்சாருன்னா அந்த டைம்ல அங்க இருக்கணும் நம்ம கரெக்டா. அதுதான் அவர் எதிர்பார்ப்பாரு. ஆனா அவர் வரமாட்டாரு, அது வேற விஷயம். நம்ம என்ன இருந்தாலும் ஓனர் தொழிலாளி தானே. நம்ம வேலையை தான் நம்ம கரெக்டா இருக்கணும். நம்ம வேலையில யாருமே குறை சொல்லக்கூடாது. இன்னைக்கு குறை சொல்ற மாதிரி வச்சுக்க கூடாது. அதுதான் என்னைக்குமே சவுதியை பொறுத்தளவுக்கு நல்ல பேர் வாங்குறது. ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சவுதியை பொறுத்தளவுக்கு உங்க வேலையில நீங்க கரெக்டா இருந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. எத்தனை வருஷம் ஆனாலும் அப்படியே ப்ராப்பரா உங்களுக்கு நல்லபடியா ஸ்மூத்தா போயிடும் லைஃப். இங்க சில பேர் என்ன பண்ணுவோம், கொடசை கொடுத்துருவோம். நம்ம பண்ற தப்புனாலதான் பிரச்சனையே. ஏன்னா இங்க நம்ம பிரச்சனையே நம்ம வாயால தான் வரும். அவங்களால வர பிரச்சனை கிடையாது. இங்க பிரச்சனை எல்லாத்தையும் நம்மளாதான் உருவாக்கிக்கிறது. நம்மள்ட்ட வர பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், அரபிக்காரன் சும்மாவே இருக்க மாட்டோம். நம்மளை போட்டு தொல்லை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க கார்ல போய் ஆக்சிடென்ட்டோ இடிக்கிறதோ அந்த மாதிரி வச்சுக்கிட்டா இவங்களுக்கு சுத்தமா முடியாது. காருங்கிறது இவங்களுக்கு பொண்டாட்டி மாதிரி. இவங்களை பொறுத்தளவு காரை இடிச்சிட்டீங்கன்னா அதுக்கு மேல நீங்க எத்தனை வருஷம் இருந்தாலும் அந்த இருக்கிற வரையும் உங்களுக்கு சந்தேகத்திலேயே தான் பார்ப்பான். சோ அத நம்ம ப்ராப்பரா அது கார் ஓட்டும் போது கரெக்டா ஓட்டிக்கிட்டு, அவங்க ஓட்டும் போது நம்ம எந்த கொடசலும் எதுவும் கொடுக்காம, போன் அடிச்சாங்கன்னா போன் போறது வர்றது, நம்மளுக்கு ஏதாவது ஒன்று தேவைன்னா ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டீங்கன்னா நம்ம இருக்கிற வருஷம் அப்படி ஒவ்வொரு நாளுமே கரெக்டா போயிடும். நம்ம கொஞ்சம் நம்ம மேல தப்பு வச்சுக்கிட்டோம்னு வச்சுங்களேன், இவங்க கிட்ட நம்ம வந்துட்டு எந்த இதுவும் பேசி பிரயோஜனமே இருக்காது. இவங்களோட மென்டாலிட்டி அதுதான். சோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம புரிஞ்சு நடந்துக்கணும். நம்ம அதுதான் புத்திசாலித்தனம். நம்ம கரெக்டா இருந்துகிட்டோம்னா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டு நம்ம அவங்களுக்கு தலைவலி கொடுத்தோம்னா அவங்க நம்மளுக்கு அதுக்கு மேல டபுள் மடங்கு கொடுப்பாங்க. அது நிறைய பேர் இங்க வர்றவங்க என்ன பண்ணுவாங்க, கரெக்டா தெரிஞ்சவங்க அனுசரிச்சு போறவங்க அனுசரிக்காதவங்கனாலதான் பிரச்சனை வரும். அவங்க வந்து அவங்களையும் குறை சொல்லிக்கிட்டு, இவங்க மேலையும் தப்பு வச்சுக்கிட்டு அவங்களையும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க காலத்துக்கும். அதனால அது மட்டும் செய்ய வர்றீங்க.
அது மட்டும் என்னைக்குமே தவறே செய்யாது. இங்க வர்றீங்களா, ஜாலியா இருக்கலாம். இருக்கிறவங்களும் இருந்துட்டு தான் இருக்கிறாங்க. நான் இருக்கிறேன். இப்ப நான் நல்லா தான் போயிட்டு இருக்கேன். அவங்கள எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் நல்லபடியா தான் போயிட்டு இருக்கிறேன். நான் இத்தனை வருஷம் இருக்கேன். எனக்கு இது வரைக்கும் நான் இது எத்தனை இடத்துல வேலை செஞ்சிருக்கேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இருந்தது இல்லை. நானா தான் வேணாம் சவுதி வேண்டான்னு முடிச்சுட்டு போயிருக்கிறேன். என்னைய யாருமே வேண்டான்னு போன்னு சொன்னதே கிடையாது. எக்ஸிட் அடிச்சதே கிடையாது இது வரைக்கும். சாப்பிடலாமேன்னு வந்தாங்க. இதுதான் ஹோட்டலு. இதுதான் புகாரி சாப்பாடு எல்லாமே இருக்கும். நம்ம கிரில் சாப்பாடு. இதுதான் சாப்பாடு வாங்கலாம்னு வந்தேன். பாய். रूबा सवाया हाँ रूबा सवाया चावल थोड़ा का मिक्स कर थोड़ा मिक्स कर रूबा सवाया सादा चाहिए நம்ம போய் சாப்பிடுவோம். பசியில நம்ம இருக்கிறோம். பசியில சாப்பிட்டுட்டு இங்கெல்லாம் சாப்பாடு இப்படிதான் இருக்கும். உட்கார்ற இடம் இந்த மாதிரிதான் இருக்கும். நம்ம சாப்பிட்டுக்கிறோம். பசி இருக்கு. ஓனருக்கு சாப்பாடு கொடுத்தேன். ஓனர் வந்துட்டு 7:30 மணிக்கு ஃபோன் அடின்னு சொல்லிட்டு கிளம்ப சொல்லிட்டாரு. ஸோ நான் நல்லா கிளம்பி நம்ம அப்படி சாப்பிட்டுட்டு நம்ம ரூமுக்கு போயிடுவோம். மணி இப்போ தான் 5:15 தான் ஆகுது. 7:30 மணிக்கு ஃபோன் அடிச்சோன்னா, ஏன்னா 9:30 மணிக்கு ஷூட்டிங் இருக்குது. இங்கேயும் ஸ்டூடியோ அது 1 hour ட்ராவலிங் இருக்குது போகணும். அதனால நம்ம சாப்பிட்ருவோம். கொஞ்சம் டைம் இருக்கிற வரைக்கும் நம்ம சாப்பிட்டுக்க வேண்டியது தான். ஏன்னா அங்கே போய் சாப்பிட்றதுனால லேட்டாக தான் சாப்பிடுவோம். லேட்டாக சாப்பிட்ற வரைக்கும் நம்மளுக்கு பசி தாங்காது. கார் டிரைவிங்லாம் பண்ணணும். நம்ம கொஞ்சம் கரெக்டாக எழுந்துக்கணும். இல்லைன்னா நம்ம மயக்கத்தோடலாம் போய் சாப்பிட முடியாது. இந்த இங்கே சுப்ரா மாதிரி சூப்பராக விரிச்சிருவாங்க பாருங்க. இங்கே இந்த சூப்பராக தான் விரிச்சு இது இப்படி தான் இதில் போட்டு தான் சாப்பாடு கொடுப்பாங்க. இதில் வேணும்னா இதில் கொட்டி தட்டில் கொடுக்கறது சகன் மாதிரி ஒரு பெரிய தட்டு கொடுப்பாங்க. அதில் கொட்டி தான் சாப்பிட்ணும். சாப்பிட்றதுனாலும் சாப்பிடலாம், தட்டில் சாப்பிட்றதுனாலும் பிரச்சனை இல்லை. இங்கே எல்லா கடையிலையுமே இந்த புகாரி கடைன்னு போனீங்கன்னா இந்த தக்கு சட்னி, ஆனியனு, இந்த ஒரு இலை இது ஒன்று கொடுப்பாங்க. இந்த இலை தாங்க ஃபேமஸ்ஸு. இது நம்ம ஊரில் இந்த இலைக்கு பேர் என்னன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு யாருக்கா தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. இது எனக்கு தெரியல ஆக்சுவலா. நம்ம சதர் சாய போலும். அதான் சதர் நாய் சதர் சேஸ் பீஸ். சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சுங்க. ரூமு கிட்ட வந்துட்டேன். காரை பார்க் பண்ணிட்டு ரூமுக்கு போய்கிட்டு இருக்கிறேன். நம்ம இப்பதான் சாப்பிட்டோம். அப்ப சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் எனர்ஜி வந்த மாதிரி இருக்கு. இல்லைன்னா நம்மளால சாப்பாடு மட்டும் இல்லைன்னா தாங்கவே முடியலங்க. ரொம்ப வீக்கா போயிடுறேன். நாங்க நம்ம ரூமை ஓபன் பண்ணிட்டு உள்ள போவோம். நம்ம ரூம் ரொம்ப கொட்டி ரூமே. எதிர்பார்க்குற அளவுக்கு எல்லாம் பெருசாலாம் மாளிகை மாதிரிலாம் இருக்காது. ஆனா நம்மளுக்கு இதுதான் மாளிகை. பேச்சுலர் ரூம்னா இப்படிதான் இருக்கும். இதுதான் பேச்சுலர் ரூம். இப்படிதான் இருக்கும் வெளிநாட்டு லைஃப்ல. இதெல்லாம் இப்படிதான் வாழணும். எப்போதுமே சொகுசா மட்டுமே இருக்கணும்னு இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் அனுபவிக்கணும். அதுதான் வாழ்க்கை. அப்பதான் எல்லாத்தையும் நம்மளால ஃபேஸ் பண்ணக்கூடிய பலம் வரும். இப்ப 7:30 மணிக்கு ஓனர் கூப்பிடுவாரு. நம்ம போன் அடிச்சு சொன்னோன்னா வர சொல்லுவாரு. வர சொன்னாருன்னா கிளம்ப வேண்டியதுதான். அப்புறம் ஸ்டூடியோக்கு போக வேண்டியது இருக்கு. அங்க போயிட்டு உங்களுக்கு என்னென்ன வீடியோ போறேன் இன்னைக்கு பூரா காட்டுறேன். ஓகே, பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஷூட்டிங் வந்துட்டோங்க. இது சவுதி வீட்டில் தான் இன்னைக்கு ஷூட்டிங் போல வாடகைக்கு எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க இதெல்லாம் வந்து மஜ்லிஸ். அரபிக்காரங்க வீட்டிலலாம் இப்படி தான் இருக்கும். இங்கே உட்காந்துக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களோட என்ஜாய் பண்ணுறவங்க நம்ம இருக்கோம். ஷூட்டிங்க்கு உண்டான சிஸ்டம் எல்லாமே வந்துருச்சு. உள்ள பீஃபியா இந்த வீடுலாம் எப்படி இருக்கு பாருங்க. உள்ளுக்குள்ள நம்ம வந்து உள்ள இங்கே நிறைய பேர் இருக்காங்க. ஷூட்டிங் உள்ள வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரில. நான் காட்டுறேன். ஒரு வீடு பார்க்கறதுக்கு ஹோட்டல் மாதிரியே தான் இருக்கும். இங்கே ஹோட்டல் மாதிரி இருக்கும். என் ஓனர்லாம் உள்ள இருக்காப்புல. இது இந்த வீட்டு கிச்சன் போல. இங்கேதான் ஷூட்டிங். எங்க ஷூட்டிங் எடுக்கிறாங்கன்னு தெரியல. ஷூட்டிங் ஓகே ஆஃபீஸில் எப்படி இருக்கும் பார்த்துங்க. இங்கே தான் இன்னைக்கு ஷூட்டிங்கு. இது 6 மணி 7 மணி அவங்களுக்கு முடியறதுக்கு. எத்தனை மணிக்கு முடியும்னு எனக்கு தெரில. நம்மளுக்கு பழகி போச்சு. ஓகே, இன்னைக்கு ஷூட்டிங்கு. இன்னைக்கு என்ன சீன் எடுக்கிறாங்கன்னு தெரில, பார்ப்போம். இப்போதாங்க சாப்பாடு வந்து இறங்குனுச்சு. இது ஃபுல்லா பாஸ்தா வேணுங்கிறவங்களுக்கு பாஸ்தா ஆர்டர் கொடுத்துருப்பாங்க போல. அவங்களுக்கு பாஸ்தா லக்காஸ்டா பாஸ்தான்னு காசா பாஸ்தான்னு வந்திருக்கு. ஷவர்மா ஹவுஸ் இங்கேருந்து ஷவர்மா கேட்டிருக்கவங்களுக்குலாம் ஷவர்மா வந்திருக்குது. ஷவர்மா ஹவுஸுங்கிறது. சாப்பாடு கேட்டிருக்கவங்களுக்கு
ரொமன்சியாலேருந்து சாப்பாடு வந்துருக்குது இன்னைக்கு. இதெல்லாம் பிரேக் டைமில் சாப்பிட்றதுக்கு எல்லாம் ரெடி ஆகிடுவாங்க. நம்ம வந்து ஒன்றுமே சொல்லலை, உங்கள்ட்ட கேட்கவே இல்லை. நம்ம ஏதாவது கேட்டு வாங்கி சாப்பிட வேண்டியதான். இன்னைக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். هتوصل أشهر لغة. دقيقة شوي. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Thank you guys. يلا تنزل شباب. நம்ம பாஸ்தா தான் எடுத்துக்கிட்டோம் இன்னைக்கு. நம்ம சாப்பிட்ற பாஸ்தாவும் லக்காசா பாஸ்தா, அதுக்கு பிரெட்டு அதுக்கு அவங்க கொடுக்கறது பாஸ்தாக்கு. ஒயிட் பாஸ்தா தான் நம்ம வாங்கிட்டோம். ஒயிட் பாஸ்தா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சரி இன்னைக்கு நம்ம இதை சாப்பிட்டு பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம். இன்னொத்து உங்களங்க, மணி எத்தனை மணி பாருங்க, 5:12. இன்னும் தூங்கல. இப்பதான் ஷூட்டிங் முடிச்சுட்டு ரூமுக்கு வந்து ஓனரை போய் அவர் அப்பார்ட்மெண்ட்ல விட்டுட்டு நான் ரூமுக்கு போறதுக்காண்டி கிளம்பி போய்கிட்டு இருக்கிறேன். மணி 5:15 ஆச்சு. இன்னும் தூங்காம இப்பதான் முடிஞ்சு வந்துச்சு. டயர்டாயிடுச்சு. சரி டயர்டு ஒரு அளவுக்கு மேல போனோம்னா நம்மளுக்கு தானா டயர்ட் ஆயிடுது. போய் நம்ம தூங்கலன்னா இன்னைக்கு மதியானம் சாயங்காலம் ஆயிடும். ஓகே, எல்லாரும் சேஃபா இருங்க. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு சந்திப்போம். தேங்க்யூ, குட் பை.